நம்முடைய அண்டவெளி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது. அந்த வகையில் கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள் என வலம் வரும் பால்வீதி மண்டலத்தில் கண்ணுக்கு தெரியாத கருங்குழிகளும் ஏராளமாக இருக்கின்றன. அவை குறித்து இன்றைய தகவல் துளியில் தெரிந்து கொள்ளலாம். அண்டவெளியில் பூமி உட்பட பல கோள்கள் உள்ளன. பல லட்சம் சூரியன்கள், நிலாக்கள், நட்சத்திரங்கள் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகி இருக்கின்றன. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதன் அணுசக்தியை இழக்கும் போது இறந்த நட்சத்திரங்களாக்கி விடுகின்றன. அப்படி இறந்த நட்சத்திரங்களே கருங்குழிகளாக மாறியுள்ளன என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் அறிவியலாளர்கள். இந்த வாதத்திற்கு வித்திட்டவர் தமிழகத்தை சேர்ந்த சந்திரசேகர் என்ற விஞ்ஞானி. இவர்தான் கருங்குழிகள் என்ற ஒன்று உள்ளது, அவை ஒளியை கூட வெளியிடாதவை என கணக்கிட்டு கூறியவர். அவருடைய அந்த கணக்கு அறிவியல் உலகில் சந்திரசேகர் லிமிட் என அழைக்கப்படுகிறது. சந்திரசேகரின் கணக்குப்படி கருங்குழிகள் ஒளி உட்பட எந்த வகை பொருட்களுமே வெளியேற முடியாத அளவிற்கு வலுவான ஈர்ப்பு சக்தியுடைய எல்லை பகுதிகளை கொண்டவை. ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல் என அழைக்கப்படும் இவற்றிலிருந்து மின்காந்த அலைகள் கூட வெளியேற்ற முடியாது என்பதால் கருங்குழிகளுக்குள் என்ன நடக்கிறது என்பது இன்றளவும் ஆராய்ச்சிக்குரிய ஒன்றாகவே அமைந்துள்ளது. இதற்கு கன அளவோ மேற்பரப்போ கிடையாது. அதன் காரணமாகவே கருங்குழிகளின் அடர்வு முடிவிலியாக, அதாவது இன்ஃபினிட்டியாக உள்ளது. கருங்குழிகளை நேரடியாக பார்க்க முடியாது என்ற போதிலும் அதன் நிகழ்வெல்லைக்கு அப்பால் இருக்கும் பொருட்கள் மீது அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் மூலம் அவற்றின் இருப்பு பற்றி அறிந்து கொள்ள முடியும்.